வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேசன் புழுங்கலரிசியை வச்சு கூழ் வடகம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ரேசன் புழுங்கலரிசியை ஓவர் நைட் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 6 மணி நேரம் ஊறினாலே போதும். இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்குகிற அரிசியை விட ரேஷன் கடையில் கிடைக்கிற அரிசியில் நம்ம வடகம் செய்யும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாச்சு. நான் இந்த வடகத்துக்கு தேவையான உப்பு, கல் உப்பு இதுலேயே நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துலையே நல்லா அரைஞ்சிரும். இப்போ இந்த மாவு கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லாவே அரைச்சிருச்சு. இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ தான் கூழ் காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். செய்கிறது கொஞ்சம் வேலைப்பாடு தான். ஆனால் செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 6 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்டர் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 லிட்டர் இல்லாட்டி 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு வந்து நல்லா வேகணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். கட்டி பெருங்காயம் இல்லாட்டி நீங்கள் வந்து காயப்பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இதை கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்துக்கு பதிலாக ஓமமும் சேர்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மாவு நல்லா வெந்து வரணும். அப்படின்னா தான் வத்தல் வந்து நல்லா வரும், வெடிப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம ஊற்றும் போது இந்த மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படின்னா தான் வடகம் வந்து நல்லா வரும். இப்போ மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாவு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க. இந்த மாவு வெந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20 to 25 நிமிஷம் ஆகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சுத்தமான துணியாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் வந்து சின்னதாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பெருசாக வேணும்னா ஒரு சின்ன கரண்டியால் கூட ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சதுக்கப்புறமா துணிக்கு பின்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போது நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். சைடிஷ் எதுவுமே வேண்டாம், இதை வச்சே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.